ஆனால் தலைவரை பற்றி அம்மாவை பற்றி பேசினா விட மாட்டேன். அது யாராக இருந்தாலும் சரி, அதிமுக தொண்டன் எவனும் விட மாட்டான். 5 எம்எல்ஏ சீட்டிற்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் கருணாநிதிக்கும் காவடி தூக்குவதை விடுத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை குறை கூறினால் அதிமுக தொண்டர்கள் வேடிக்கை பார்க்க மாட்டான் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கொந்தளித்துள்ளார். திருமாவளவன் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அதோட இந்த விஷயத்தை நான் பெருசாக்க விரும்பல. ஆனால் அன்பு நண்பர் திருமாவளவனுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப க்ளோஸாக எனக்கு. ஆனால் தலைவரை பற்றி அம்மாவை பற்றி பேசினா விட மாட்டேன். அது யாராக இருந்தாலும் சரி, அதிமுக தொண்டன் எவனும் விட மாட்டான். தயவுசெய்து இனிமேல் நிறுத்தி. இப்போ வந்து உங்களுக்கு தலைவரே திரு கருணாநிதி தான். யாருக்கு? டிஎம்கேக்கு தலைவர் கருணாநிதி. ஆனால் திருமாவளவனுக்கு தலைவர் இப்போ வந்து கருணாநிதி ஆகிட்டார். இன்னைக்கு கருணாநிதி புகழ் பாடுங்க, கருணாநிதியுடைய இதை வந்து துதிப்பாடுங்க. ஸ்டாலினுக்கு ஒத்துவதுங்க, ஸ்டாலினுக்கு காவடி தூக்கு. எங்களுக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. அதை தாராளமாக செய்யுங்க. ஏன்னா சீட்டு வந்து ஒரு 5 சீட்டுக்கு எதிர்பார்க்கலாம். அது மடிப்பிச்சை ஏந்துற மாதிரி ஏந்துங்க. ஆனால் அதுக்காக வந்து கருணாநிதியை தூக்கி வச்சு பேசிட்டு புரட்சி தலைவரை அருமை நண்பர் திருமாவர்களை கேட்குற அவமரியாதை பண்ணுறதுல அம்மா அவமரியாதை எந்த விதத்தையும் நியாயம். இனிமேல் தயவுசெய்து பேசாதீங்க. அவரை பற்றி தெரியுமா நான் கேட்குறேன். நீங்கள் சரி ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், அன்னைக்கு கர்ணம்னு ஒரு போஸ்ட் இருந்து தெரியுமா? அன்னைக்கு கர்ணம், ஒவ்வொரு கிராமத்திலும் கர்ணம். யார் இருப்பா? ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்தாங்களா? கர்ணமா? இல்லை பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் இருந்தாங்களா? இல்லை வந்து மிகவும் பின்பற்றவர்கள் இருந்தாங்களா? இல்லை சீர்மரபினர்கள் இருந்தாங்களா? யார் இருந்தா? அந்த கிராமம் 12,000 கிராமத்துக்கு அந்த கிராமத்தை சார்ந்த உயர்ந்த ஜாதி தான் இருந்தது. அதை ஒரே கையெழுத்தில் அந்த மாதிரி கூடாது, சமூக நீதி வேணும்னு சொல்லிட்டு 12,000 பஞ்சாயத்துலேயும் ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர்கள், அதே போன்று பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பின்தங்கியவர்கள், சீர்மரபினர்கள், அத்தனை பேர் வர்றதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு இப்போ வந்து அன்னைக்கு கர்ணம் வில்லேஜ் முனிசிபல் போய் இன்னைக்கு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அந்த ஆஃபீஸர்ன்ற பேர் சாதாரண குடிமக்கள் கொடுத்த ஒரு மகான். யாரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதை மறந்துட்டு பேசலாமா? அருமை நண்பர் திரும்ப மறந்துட்டு பேசாத. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ப்ரொமோஷனே கிடையாது. ப்ரொமோஷனே இல்லை, எந்த டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது. ஆனால் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ப்ரொமோஷன் வர முடியும் என்ற அந்த நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொண்டு வந்த ஒரு புரட்சி தலைவர் ஒரு கையெழுத்தில் போட்டு அதை கொண்டு வந்தார். மறந்து இல்லாமல் திரும்ப அன்பு நண்பர் திரும்ப அதை மறக்காது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.